தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதிகமான கிருபை யாருக்கு? உங்களுக்கு அதிகமா கிருபை வேணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கையில நிறைய கிருபை வேணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எந்த அளவிற்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் நமக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் உண்மைங்கிறீங்க? ஒருவேளை பெருமை உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், அந்த பெருமையை தூக்கி வீசுங்க. ஆண்டவருடைய கிருபையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாய் இருக்கணும். நேபுகாத்நேசார் பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ராஜா சொன்னார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமையில் மிதந்தார். அந்த வேளையில தாழ்த்தப்பட்டான். ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தான். உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தாழ்த்தப்பட்டது மறுபடியும் அவன் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் புரிந்து கொண்டான். பல காலங்கள் என்ன ஆகிட்டாங்க, அந்த ராஜ்யத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க நேபுகாத்நேசாரை. என்னைக்கு அவன் பெருமைப்பட்டானோ, பெருமை நம்மை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலக்கிறோம். பெருமை நம்மளை என்ன பண்ணிரும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளைய தூக்கிறோம். ஆனா தாழ்மை என்ன தெரியுமா பண்ணும்? அதிகமான கிருபையை மேல மேல கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நிறைய கிருபை வேணுமா வாழ்க்கையில? ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய கிருபை வேணுமா? தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு.